ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல் கற்றது அரசு. இந்த வீடியோட டாபிக் ஜனநாயகம் ஜனநாயகனை ஏற்குமா இல்லையா. நேற்றுக்கு தான் எக்ஸிட் போல் ப்ரொடிக்ஷன்ஸ் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த வாட்டி எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை வச்சு தேர்ட் எமர்ஜிங் பார்ட்டிக்கு என்ன ஆக போகுது அண்ட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டூ கன்வென்ஷனல் திராவிட கழகத்துக்கும் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன் இந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு. பிகாஸ் என் லைஃப்பில் டிஎன்ல இப்படிப்பட்ட ஒரு ரியல் டெமோக்ராட்டிக் எலெக்ஷனை நான் பார்த்ததே இல்லை. இந்த வாட்டி எலெக்ஷன் போலிங் பர்சன்டேஜே 85% ப்ளஸ். ஒரு 3 to 5% கூட எஸ்ஐஆர்னாலன்னு சொல்லி ஏற்றுக்கலாம். பட் மற்றது எல்லாமே சைலண்ட் அண்ட் நியூ ஓட்டர்ஸ், சேஞ்சுக்காக வந்து ஓட்டு போட்டவங்க மட்டும்தான். இதுதான் மோஸ்ட் கேப்ரிஷியஸ் எலெக்ஷன் எவர் ஹெல்டு. யாராலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியும். பட் இருந்தும் இந்த வாட்டி எக்ஸிட் போல் வந்திருக்கு. எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கு போகும். 70 to 80% இந்த எக்ஸிட் போல் சர்வே கிட்ட கரெக்டாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நிறையா பேர் எடுப்பாங்க எக்ஸிட் போல். பட் நம்ம இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷன் ஏஜென்சியோட ரிசல்ட்டை மட்டும் பார்ப்போம். நான் அப்படியே ஒவ்வொரு ஏஜென்சியோட நேமை சொல்லி அவங்க யாரையெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். பிரஜபோல், மேட்ரிஸு, பிமார்க், பீப்புள் இன்சைட்ஸ், இவங்க 3 பேரும் டிஎம்கே லீடில் இருக்குது. அகெயின் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் வித் மெஜாரிட்டின்னு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜேவிசி போல்ஸு, சிஎன்என் நியூஸ், இவங்க 2 பேரும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் திருப்பி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போதான் முக்கியமான ஒரு விஷயம். சர்ப்ரைசிங்லி இந்தியா டுடேஸ், ஆக்சிஸ் மை இந்தியா அண்ட் ட்ரஸ்டபிள் காமிக் அனலிட்டிக்ஸ், இவங்க 2 பேருமே டிவிக்கே மே ஃபார்ம் த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம், 98 to 120 வரைக்கும் சீட்டு டிவிக்கு எடுக்கலான்னு சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியா ப்ரெடிக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே 92 to 110, அப்புறம் ஏஐஏடிஎம்கே 22 to 32, விச் இஸ் ஆக்சுவலி அன்அக்செப்டபிள் ப்ரெடிக்ஷன் பை ஆக்சிஸ் மை இந்தியா. ஏன்னா இவங்க கொடுத்த ப்ரெடிக்ஷன் தான் மற்ற எல்லாத்தையும் விடவும் கான்ட்ராஸ்டாக இருக்குது. லாஸ்ட் எலெக்ஷன் 2021 ஆக்சிஸ் மை இந்தியா ப்ரெடிக்ட் பண்ணது 175 195 சீட்டு டிஎம்கே எடுக்கும், 38 to 54 சீட்டு ஏஐடிஎம்கே எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. டிஎம்கே 189 ஜெயிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. லைக் வைஸ் இந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் நடந்தால் திஸ் இஸ் கோயிங் டு த மேசிவ் சர்ச் ஃபார் டிவிக்கே. நம்ம ஒன்றும் 90ஸ்லையோ இல்லை 90ஸ்க்கு பின்னாடியோ கிடையாது. இது 2026. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 1967 அண்ணா ஆட்சி பிடிச்சதுக்கு காரணமே ஆன்டி இன்கம்பன்சி டுவர்ட்ஸ் காங்கிரஸ் தான். அப்போது அவங்களோட இந்தி தெருப்புனால தான் அவங்க தோற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாவோட ஐடியாலஜி அண்ட் அவருடைய ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் மூமெண்ட்டை வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்க. தமிழர்கள் அவங்க கல்ச்சரை, ஹிந்தி லாங்குவேஜ் அழிச்சிருன்றதால தான் டிஎம்கேன்ற ஒரு கட்சியை சூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு, அதுதான் டிஎம்கே. ஈவன் காமராஜர் மாதிரி ஒரு லீடர் இருந்தும் காங்கிரஸால் ஜெயிக்க முடியல. அதுக்கு அப்புறம் தமிழோட அரசியலை புரட்டி போட்ட நிகழ்வு நடந்த வருஷம் 1977. பார்ட்டியுடைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால டிஎம்கே விட்டு வெளியே வந்து எம்ஜிஆர் ஏஐடிஎம்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே மேசிவான ஒரு வெற்றி அடைஞ்சார். இந்த எலெக்ஷன் இஸ் சம்திங் ஸ்பெஷல் தென் தோஸ். ஏன்னா கடைசி 50 இயர்ஸாக 2 கட்சி தான் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 கட்சி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் டிவிக்கேன்றது கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆச்சு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வர்றதே பெருசு. திஸ் இட் செல்ஃப் இஸ் ஹிஸ்டாரிக்கல் நான் சொல்லுவேன். இது மட்டும் நடந்தால் இந்தியாவே தமிழ்நாடு திரும்பி பார்க்கும். ஏன்னா இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் எம்ஜிஆர் ஆல்ரெடி டிஎம்கேல ஒரு முழு அரசியல்வாதியாக இருந்தார். அதனால் ஒரு ஆக்டர் வித் பொலிட்டிக்கல் கிளாரிட்டிக்காக, நல்லா கவனிச்சுங்க, பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருந்துச்சு, அவருடைய வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. பட் விஜய் இஸ் நாட் லைக் ஹிம், பட் ஹி கிரியேட்ஸ் அ மேஜிக் லைக் ஹிம். அதுதான் இங்கே விஷயம். விஜய் வந்து நிச்சயமாக எம்ஜிஆர் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் போலவே ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுறவர் தான் விஜய். இது நடக்குமா இல்லையானுலாம் தெரியாது. பட் ப்ரெடிக்ஷனே மிகப்பெரிய விஷயம் தான் நான் சொல்கிறேன். வித்தவுட் அலையன்ஸ்னால் நம்ம இங்கே ஒரு உண்மையை ஒத்துக்கணும். அவர் மற்ற கட்சி மாதிரி பெருசாக ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணலை. பட் ஸ்டாண்டிங் கவர்மெண்ட் அவரை சில விஷயம் பண்ணவும் விடலைன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அவர் பண்ணலை, மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே வந்து யார் வேணால் யாருக்கு வேணால் விட்டு போடலாம்.
நீ இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு மூளை இருக்குது, அவங்கவுங்களுக்கு அறிவு இருக்குது, அவங்கவுங்க ஓட்டு போடுவாங்க. சரி, ஓகே, இது நடக்குமா? இல்லை என்னதான் நடக்க வாய்ப்பு இருக்குது? என்னோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்ததுன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் லைக் எலெக்ஷன் வித் ஹங் அசம்பிளின்ற ஒரு பாயிண்ட் தான் என் மடையில் இருந்துச்சு. 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 33% கிட்டத்தட்ட 3 பேருமே ஒரு 70-60 அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, இப்படி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஹைப்போதெட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் நான் ஒன்று வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு கட்சி எப்படி பார்த்தாலும் 25% வாங்க போகுது, இன்னொரு கட்சி 37, இன்னொரு 35. இது என்னோட ஹைப்போதெட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் கிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் 2 எது நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி யாருமே மெஜாரிட்டி எடுக்க போகிறதே கிடையாது. ஒன்று, விஜய் வந்து த மோஸ்ட் மெஜாரிட்டியான சீட்டை வந்து கையில் எடுப்பார். ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டி விச் இஸ் 50% +1, அதாவது 117 + 1 யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வாட்டி விஜய் மெஜாரிட்டி எடுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் விஜயும் ஏஐஏடிஎம்கேவும் போஸ்ட் அலையன்ஸ் மூலிமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இங்கே என்னுடைய ப்ரெடிக்ஷன் நடக்க தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் களத்தில் போய் கேட்ட வரைக்கும், என் தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்ட வரைக்கும், டிஎம்கே ஏஐடிஎம்கேக்கு தான் போடுவேன்னு சொன்னவங்க கூட டிவிகேக்கு தான் போட்டிருக்கு. ஏன்யா அப்படின்னு கேட்டால் சொல்கிற காரணத்தெல்லாம் பாருங்கள். தோணுச்சுன்றான் ஒருத்தன், என் பொண்ணு சொன்னிச்சு அதனால் போட்டேன்றான், என் பையன் சொன்னிச்சு அதனால் போட்டேன், ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. ஈவன் என் வில்லேஜில் கூட நான்லாம் என் கிராமத்தில் டிவி கேட்கலாம் மவுசு இல்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் நிறையா பேர் கடைசி நேரத்தில் மனம் மாறிட்டாங்க. மண்டை குழம்புது. நமக்கு மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிக்கும் வயிற்றுல புளிய கரைச்சி விட்ட மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி ஜனநாயகன் டிவிகே கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களால் 1952 பராசக்தி வந்த அப்போது 1967 டிஎன் பாலிட்டிக்ஸ் எப்படி மாறுச்சோ அதே மாதிரி 2026 இந்த ஜனநாயகன் என்ட்ரியால் டிஎன் பாலிட்டிக்ஸே மாறப்போகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் காத்துட்டு இருக்குது. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன வேணால் நடக்கலாம். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி ஒப்பீனியன் ரிலேட்டட் வித் பொலிட்டிக்கல் இன்சைட்ஸ் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன போல் வாழ்க்கை. ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க.